ஏஐ எரால கரியர் வைஸ் மனிதர்களோட ரோல் எப்படி மாறப்போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவ பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஃப்ரான்டியர் மாடல்ஸ் நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் ஒயிட் காலர் ஜாப்ஸ் எல்லாத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு அதுக்கு திறமை வந்துருச்சு. அப்போ ஏஐ ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ண போறதில்ல. அந்த கேள்வியே தப்பு. எது எப்படி மாறப்போகுதுன்னா, ஹியூமன்ஸ் பிளஸ் ஏஐ தான். ஏஐ நம்ம சொல்லக்கூடிய எல்லா வேலைகளையும் ஏஐ பண்ணும். ஹியூமன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த வேலையை எப்படி செய்யணும்னு டைரக்ட் பண்ணக்கூடிய டைரக்டர், அதே மாதிரி ஏஐ பண்ண வேலையை ரிவ்யூ பண்ணக்கூடிய ரிவ்யூவர், பல சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸை இணைச்சு புதுசாக சிஸ்டம் உருவாக்கக்கூடிய அளவில் உள்ள ஆர்கஸ்ட்ரேட்டர், கிரியேட்டிவாக உருவாக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ், அப்புறம் வந்து பல டிஸ்பேரட் ஐடியாஸை கனெக்ட் பண்ணி புதுசாக இன்னோவேட் பண்ணுற இன்னோவேட்டர்ஸ், இந்த மாதிரி மெட்டா ரோலை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ரோல் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஹியூமன்ஸ் வில் டூ ஆல் தீஸ் ரோல்ஸ். ஏஐ நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்க வேலையெல்லாம் பண்ணும். இப்படி தான் ஸ்ட்ரக்சர் உருவாக போகுது. அது ரொம்ப நாள்லாம் இல்லைங்க. இன்னும் 6 மாசத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே இந்த மாற்றங்கள் வருன்றது தான் இன்னைக்கு ஏஐல முன்னணியில் இருக்கக்கூடிய பல சிஇஓக்கள் கருத்தா இருக்கு. அதனால மனதளவில் உங்களை தயார்படுத்திக்கோங்க. இதெல்லாம் இந்த ரோல்லாம் கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாது. நிறைய படிக்கணும், நிறைய யோசிக்கணும், கிரிட்டிக்கல் திங்கிங்லாம் வேணும். இதை வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வழிகாட்டக்கூடிய வீடியோவா நீங்க இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இதுலேருந்து நீங்க உங்க சிந்தனையை சிந்திக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரோல்குள்ள எவால்வ் ஆனீங்கன்னா இந்த ஏஐ அமோகமான எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு. நன்றி.